சோதோமுக்கு நெருப்பால் அழிவு, இந்த தேசத்திற்கு ஜலத்தாலும் நிலநடுக்கத்தாலும் கடும் மழையாலும் புயலாலும் பயங்கர அழிவு. மனித நடமாட்டமே இருக்காது, மறுபடியும் செப்பனிடப்படாதபடிக்கு இடித்து போடுவார். இனி அந்தி கிறிஸ்துவின் தாக்கத்தால் சபைகள் இடிக்கப்படும், துன்மார்க்கர்கள் எழும்புவார்கள். வசனத்திற்கு பஞ்சம் உண்டாகும், அந்தி கிறிஸ்துவின் அக்கிரமங்கள் அதிகமாகும். உங்கள் ஊரை நீங்களே ஃபோட்டோ பிடித்து வையுங்கள், அழிவுக்கு பின் பார்க்க பிரயோஜனப்படும். இந்த தேசம் 200 ஆண்டுகளுக்கு முன்புள்ள நிலை ஏற்படும். ஆள் அரவமற்ற தேசமாகும். மிஞ்சி இருக்கிற கொஞ்சம் ஜனம் ஏன் தான் வாழ்கிறோம் என்று சொல்லி தவிக்கிற அங்கலாய்க்கிற காலம் இதோ சமீபமாகும். சில பகுதிகளில் பிணங்கள் மீன்கள் போல் நெல்மணிகள் போல் கிடக்கும். குடும்ப கட்டுப்பாடு ஒழிந்து போகும். எங்கும் விபச்சாரம் வெளிப்படும். ஜாதிகள் அற்றுப்போகும், மதங்கள் ஒழியும். ஒரு ஆணுக்கு அநேகம் பெண்கள் மனைவியாய் இருப்பார்கள் என்பதை விட ஒரு பெண் அநேக புருஷர்களை வைத்து கொள்வாள். இனி அறுவடைதான், விதைக்க நேரமில்லை. ஒரே ஆட்சி உண்டாகும். சகல ஜாதிகளுக்கும் நானே தேவன் என்று காண்பிப்பேன். இனி எந்நாளும் அழுகைதான். தேசத்தின் கொடிகள் அடிக்கடி அரைக்கம்பத்தில் பறக்கும். பெருமைக்குரிய ஊழியக்காரர்கள் காணாமல் போவார்கள். பெருமையுள்ள 12 தேசங்கள் விழும். விழுந்திருந்த 12 தேசங்கள் எழும். விற்றலும் கொள்ளலும் நடக்கும். அழிவுகள் குறித்து சகல ஜாதிகளுக்கும் சொப்பனங்களாலும் தரிசனங்களாலும் அறிவிப்பேன். இனி காலமில்லை. உலக திருச்சபை குமரியில் கட்டுவேன். புதிய எருசலேம் குமரி மாவட்டத்தில் உண்டாகும். இனி நான் வந்து வாசம் செய்வேன். நான் அநேகருடைய பந்தியில் அமர்ந்து போஜனம் பண்ணுவேன். சூரியன் சந்திரன் ஒழிந்து போகும், வால் நட்சத்திரம் தோன்றும். பெண்ணினம் பலுகி பெருகும், ஆணினம் முற்றிலும் குறைந்து போகும். திருமண பந்தங்கள் ஒழிந்து போகும், சட்டத்தின் கொடுமைகள் உண்டாகும். கர்த்தரின் ஜனம் சிறைபிடிக்கப்படும். நிலை நிற்கிறவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். தீவுகள் காணாமல் போகும், வரைபடங்கள் சுருங்கி போகும். மதுரைக்கும் திருச்சிக்கும் நிலநடுக்கம் உண்டாகும். தேசத்தை இஸ்மவேல் ஆளுவான், அதாவது இந்தியாவை முஸ்லீம் ஒருவன் ஆளுகைக்கு கொண்டு வருவான். இது நடக்கும், இது அதிர்ச்சியாயிருக்கும் உங்களுக்கு. இந்தியாவிலே இவன் கொடி பறக்கும். இவன்தான் 666. இந்தியாவில் யுத்தம் உண்டாகும் என்பது நிச்சயம். சென்னை ஒழியும், ஜலத்தால் மூழ்கும். இலங்கை சமுத்திரத்தால் மூழ்கும். கடற்கரை ஜனங்களுக்கு ஐயோ. புதிய சென்னை உருவாகும். கோவை குலுங்கும். விக்கிரகங்கள் பூமியில் புதையுண்டு போகும். மலைகள் குன்றுகள் பெயர்த்து போடப்படும். ஜெபிக்கிறவரிடத்தில் அந்தி கிறிஸ்து பொய் அபிஷேகத்தை ஊற்றுவான். அவன் வல்லமையாய் இருதயத்தை ஆளுவான். இச்சைகள் பெருகி சிறு பிள்ளைகள் கற்பந்தரிப்பார்கள். அநியாயம் தலைவிரித்தாடும், நீதி தேடினாலும் கிடைக்காது. நீ எல்லா பக்கங்களிலும் கட்டப்படுவாய். சிறையிருப்புகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். பெற்றோருக்கு முன்பாக பிள்ளைகள் விபச்சாரம் செய்வார்கள். இதை கண்கள் காணும். தூய்மையான அன்பு வற்றி போகும். அவனவன் தன் சுய இச்சையின்படி நடப்பான். பாதாளங்கள் திறக்கும். சத்துரு சிங்கம் போல் எடுவான். பெருங்காற்று வீசி பூமியை பெயர்த்து போடும். உன் சமாதானம் எடுத்து போடப்படும். ஊழியக்காரர்கள் மேல் அரசு அம்புகளை தொடுக்கும். விக்கிரகங்களின் கொடி பறக்கும். வியாதி என்ற கொடி பறந்து தினம் தினம் செத்து வீழ்வார்கள். மருத்துவமே குழம்பி தவிக்கும் கொள்ளை வியாதிகளை கண்டு ஜனங்களை திகிலும் கலக்கமும் பிடிக்கும். காயினை போல் நிலையற்றவனாய் அலைவாய். செங்கடல் மறுபடியும் விளக்கும். குமரிக்கு ஐயோ, கடையலுக்கு ஐயோ. தேசத்தில் ஒருபிடி ஜனங்கள் மீதியாயிருப்பார்கள். கிறிஸ்தவன் தமிழ்நாட்டை ஆளுவான் என்பதே. அன்பானவர்களே, இந்த இயேசு பெரியவர் புத்தகமானது 292 பக்கத்தில் வெளிவருகிறது. இந்த புத்தகத்தின் விலை 150 ரூபாய். இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமாயின் 9442131629 என்ற நம்பருக்கு உங்கள் முகவரியை தெளிவாக பதிவிடவும் இந்த புத்தகம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த புத்தகத்தின் தபால் செலவு 25 ரூபாய். இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்க விரும்பினால் 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம், இன்னும் உங்கள் திராணிக்கு ஏற்றபடி எவ்வளவு வேண்டுமானாலும் அச்சிட்டு கொடுக்கலாம். அதற்குரிய காணிக்கையை நன்கொடைகளாக கொடுத்து இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்கலாம். இந்த புத்தக ஊழியத்திற்காக கொடுக்கப்படும் எந்த காணிக்கையும் திரும்ப செலுத்தத்தக்கதல்ல. அன்பானவர்களே, ஜீவ ஒளி தொலைக்காட்சியை நீங்கள் 24 மணி நேரமும் நீங்கள் கேபிள் டிவியில் பார்க்கலாம். கேபிள் டிவியில் அரசு கேபிள் 598, டிசிசிஎல் 740,
பிகே டிஜிட்டல் 720, எஸ்சிவி 179, சிடிஎன் 813, அரிஸ்டோ 625, ஜிடிபிஎல் 134, ஏஎம்என் 192, அக்ஷயா 675, ஜாக் 274. இப்படிப்பட்ட கேபிள் டிவிகளில் நீங்கள் ஜியோ ஒளி தொலைக்காட்சியை 24 மணி நேரம் பார்க்கலாம். மேலும் ஸ்மார்ட் டிவி ஆப்ஸ்களிலும் நீங்கள் இந்த ஜியோ ஒளி தொலைக்காட்சியை பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எஸ்ட்ரீம், டாடா பிளே சிங்க், அமேசான் ஃபயர் டிவி, ரோகு, ஜியோ செட்டப் பாக்ஸ், ஆப்பிள் டிவி, எல்ஜி ஸ்மார்ட் டிவி, சாம்சங் ஸ்மார்ட் டிவி, ஹைஜன்ஸ், இப்படிப்பட்ட இந்த ஆப்புகளிலும் நீங்கள் இந்த ஜியோ ஒளி தொலைக்காட்சியை 24 மணி நேரமும் பார்க்கலாம். ஒரு பாடலை கூட கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே என்கிற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம், காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம்,
சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அன்பானவர்களே, ஒரு குடிசை வீடு, ஊரில் எல்லாருமே தூங்கி விட்டார்கள். ஆனால் ஒரு குடும்பம் மாத்திரம், ஒரு குடிசை வீட்டில் உள்ள குடும்பம் மாத்திரமே தூங்காமல் விழித்து கொண்டே இருந்தது.
அந்த வீட்டில் லைட் எரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த ஊர் தலைவர் இந்த வீட்டில் மாத்திரம் லைட் எரிகிறது என்று சொல்லி ஆச்சரியமாக அதை பார்ப்பதற்காக அந்த பக்கத்தில் கடந்து சென்றார். அப்பொழுது சிறு குழந்தைகள் அம்மாவிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு குழந்தை அம்மாவிடம் சொல்லுகிறது, அம்மா, காக்கா கொண்டு வந்து உணவு ஜன்னல் வழியாய் போடுவதற்கு ஜன்னலை திறந்து வையுங்கள் என்று சொன்னது. அப்பொழுது அம்மா, ஏன் அப்படி சொல்லுகிறாய் என்று அந்த குழந்தையிடம் கேட்டது. அப்பொழுது அந்த குழந்தை சொன்னது, நீங்கள் தானே சொன்னீர்கள், காகத்தை கொண்டு ஆண்டவர் எலியாவை போஷித்திருக்கிறார், அதே போல் நம்மையும் போஷிப்பார் என்று சொல்லி நீங்கள் தானே சொன்னீர்கள் என்று அந்த குழந்தை சொன்னது. இப்பொழுது ஒரு ஜன்னலையாவது திறந்து வையுங்கள், திறந்து வைக்காவிட்டால் எப்படி காக்கா உள்ளே கொண்டு வந்து உணவை கொண்டு வரும் என்று சொன்னது. அன்பானவர்களே, இதை அந்த ஊர் தலைவர் வெளியே கேட்டுக்கொண்டே நின்றார். அப்பொழுது இந்த சிறு குழந்தையின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போய்விடக்கூடாது என்று சொல்லி எல்லாரும் இந்த ஊரில் என்னத்தானே காக்கா, அதாவது அண்ணன் என்று அழைப்பார்கள், இந்த சிறு குழந்தையின் நம்பிக்கையை ஒருபோதும் தகர்த்து விடக்கூடாது என்று சொல்லி பக்கத்து பேக்கரி கடைக்கு சென்று அங்கு கிடைத்த உணவுப் பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு அவர் ஜன்னல் வழியாக உள்ளே போட்டு விட்டார். அப்பொழுது அந்த உணவு பொட்டலம் பொத்தென்று உள்ளே கீழே போய் விழுந்தது. அப்பொழுது அந்த சிறு குழந்தை காக்கா கொண்டு உணவை போட்டு விட்டது என்று சொல்லி கத்திக்கொண்டே அது எழும்பி பார்த்தபோது அந்த வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் ஒரு பெரிய பொட்டலத்தில் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அதில் இருந்தது. அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அடிக்கடி அந்த காக்கா அவர்களுக்கு உணவு பட்டலத்தை கொண்டு வந்து போட்டது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இன்றைக்கு ஏதோ ஒரு தேவையோடு, ஒரு குறைவோடு நாம் கூட காணப்படலாம். நமது வாழ்வில் உள்ள தேவைகளையும் ஆண்டவராகிய இயேசு சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவர்